ஹலோ விவர்ஸ், இன்னைக்கு பாட்டு கொண்டாடி ஹெச்ஆர்கே கேம். இப்போ என்ன பார்க்க போறோம்னா, நம்ம வந்து ஒரு ரேமன் கடையில போய் வேலை செய்ய போறோம். இது வந்து பிசியில் விளையாடிருப்பாங்க, சில்வர்ல விளையாடிக்கான்னு தெரியல, ஆனால் யாரும் விளையாடிருக்காங்க. ஓகேவா? இப்போ நம்ம இந்த கேமை நம்ம ரோப்ளக்ஸில் விளையாட போறோம். ரோப்ளக்ஸில் அவ்வளோ ஆஃபீஸ் இருக்குமான்னு தெரியல, பிசி அளவுக்கு இருக்குமான்னு தெரியல. ஏன்னா பிசியில் அதிகமாக ஜம்ப்ஸ்கேர் வரும், அதுக்கு கிராஃபிக்ஸ் அதிகமாக இருந்தாலும் நம்ம பயப்படுவோம். ஓகே, இதில் ஒரு ரூல்ஸ் சொல்றாங்க, கண்டினியூஸ் ஜம்ப்ஸ்கேர். இந்த கேம் பொறுத்த வரைக்கும் கண்டினியூஸாக ஜம்ப்ஸ்கேர்மா ஃபிளாஷிங் லைட் இருக்குமா, அதுக்கும் மன்னிச்சிடலாம். ஆனா நீங்க எடுக்கிறது நீங்கக்கே ரிஸ்க் எடுக்கிறீங்க, ஓன் ரிஸ்க், ஓன் டிராயிங் மாதிரி இருக்கு. ஓகே, இப்போ என்ன ஆயிடுச்சு, உள்ள போயிட்டோம். ஓகே, உள்ள வந்துட்டோம். நேரா நம்ம வெளியே நுழைந்தோம். எப்படி உள்ள வந்து எனக்கு தெரியல. ஓகே, டைம் ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட். ஓகே, ஆன்சர் த ஃபோன். எனக்கு என்னமோ இந்த கடை ஓனர் தான் போடுறான்னு நினைச்சேன். ஆமா யூஎஸ் நினைச்ச மாதிரி கலர் ஓனர் தான் ஃபோன் பண்றான். ப்ரீ ரெக்கார்டர் மெசேஜ் ட்ரைன் நியூ எம்ப்ளாய். நீங்க வந்து நியூ எம்ப்ளாய், நீங்க ட்ரைன் பண்ணும். மூக்கு கடிக்குது. டு கெட் ஸ்டார்ட்ஸ் யூ ஷோல் லேன். கொஞ்சம் வாய்ஸ் கொஞ்சம் கேவலமாக தான் இருக்கும், ஏன்னா தூங்கி எனக்கு ஃபோன் பண்ணுறது மட்டும் நம்ம ஜலதோஷம். ஓகே, இதெல்லாம் படிச்சு சொல்றதுக்கும் எனக்கு டைம் இல்லை. யூஎஸ் மன்னித்து கொள்ளுங்கள், இன்றவே நம்ம போடவே இல்லை, மறந்து போயிட்டோம். இன்ட்ரோன்னு இருக்கட்டே மறந்து போயிட்டேன். ஓகே ஓகே ஓகே, இங்க இருக்க நூடுல்ஸ் வந்து நம்ம இதுல போயிட்டு வேக வைக்கணுமா? அது மட்டும் இல்லாம இங்க ஒரு டாப்பிங்ஸ் இருக்கு, அவங்க சொல்ல டாப்பிங்ஸை நம்ம ஆட் பண்ணலாம். ஓகே, என்னென்ன டாப்பிங்ஸ் இருக்குன்னா, ஓகே அந்த சிக்கன் பிராத், ஸ்பைசி பிராத் இருக்கு. அந்த ரெண்டு பிராத்லயும் அந்த நம்மளுக்கு தேவையான டாப்பிங்ஸ் போட்டுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ரேமன் இன்ஸ்டிடியூஷன், ரேமன் எப்படி உருவாக்குது அப்படின்னு வந்து கிராப் எம்டி பவுல்ல வந்து நம்ம ரேமன்லாம் உருவாக்கணும். ஃபர்ஸ்ட் பவுல் தேவைப்படும், எனக்கு எல்லாருக்கும் தெரியும். அது மட்டும் இல்லாமல் இங்கே கடையோட ரூல்ஸ் இருக்கு, மறக்காம ரூல்ஸை பார்த்துக்கணும். அதே மாதிரி ஷவர்மாலும் ரூல்ஸ் கொடுத்தாங்க. ஷவர்மாலும் முக்கியமாக பயமுடியது அந்த பூனை தான். இப்போ பயங்கரமான பூனை அது, அவன் தாங்க எனக்கு காப்பியே வச்சான். அழகான்னா ஓகே, ரெண்டு ஒரு ஜோக்கர் மண்டியே ஒரு டாலஸ்ட் மணியா, கடைசி யார் வர்றான்னு பார்க்கணும். ஓகே, கடைசி ரெண்டு பேரும் யாராவது ஒருத்தர் வருவாங்க. என்னடா இது? ஓகே, ஏதோ ஒரு ஆட் இருக்கே. கன்ஃபார்ம் சவுண்ட் கேவனை பேசும்போது ஸ்கிப் ட்ரையல் கொடுத்துருவோம். ஆனால் நம்ம வந்து பார்க்கல. நார்மல் கஸ்டமர்னா இந்த மாதிரி இருப்பாங்களா, அண்ணாமலை கஸ்டமர்னா இந்த மாதிரி இருப்பாங்களாம். ரெண்டு அண்ணாமலை கஸ்டமர் இந்த மாதிரி இருப்பாங்களோ காமிக்கிறாங்க, இந்த மாதிரி வருவாங்களா நம்மளுக்கு யாரு தெரியும். ஓகே, இது சர்வீஸ் குவாலிட்டி ரிப்போர்ட். இப்போ நீங்க எப்படி சர்வீஸ் பண்றீங்க அப்படின்னு ரிப்போர்ட் கொடுப்பாங்களா? A- காலி, A+ இருக்கணும். எதுவும் மார்க் இல்லைன்னா போடுவாங்க பாருங்க, அந்த மாதிரி ஓப்பன் பண்ணுவோம். இப்போ யார் வந்திருக்கா? யாரும் வரல. எங்க பூனை இங்க இருக்கா? என்னோட பேச வெளியே போய் ஐயோ இது ஊழே போன் பண்ணலாம். அண்ணாமலை சேர்ந்தா பின்னாடி நிச்சு வச்சுக்கா, நான் இதுக்கு பூந்து ஊழே போயிட்டு பின்னாடி பேக் தூரம் சுத்தி. ஓகே, இப்போ ஒரு கஸ்டமர் வராங்க. இவங்க அண்ணாமலை எப்படி கண்டுபிடிக்கு? ஹலோ சார், ஆப்வியஸ் ஒரு நைட் ஷிஃப்ட் கோயிங். ஆமா, நான் நைட் ஷிஃப்ட் கோயிங் பண்றேன். எஸ் கோல்ட் நைட். கஸ்டமர் சொன்னா இது வந்து ரொம்ப கோல்டா நைட்டு, எனக்கு வந்து சிக்கன் பிராத் ரேமன் வேணும், எக்ஸும் டாப்பிங்ஸ் போட்டுருங்க. சிக்கன் பிராத் ரேமன். ஐயோ, சிக்கன் பிராத் எப்படி செய்வாங்க? அதெல்லாம் சிக்கன் பிராத் எக்ஸ் இதான் இன்ட்ரோடக்ஷன். ஆனா கடைசியா ஒரு கன்ஃபார்ம் நம்ம இது அந்த விஷயம் தான் மறந்துடுவேன். ஓகேவா? அது இன்ட்ரோடக்ஷன். சிக்கன் பிராத் வேணுமா? ஓகே, இதுனே அது ஸ்டோரேஜ் ரூம். ஸ்டோரேஜ் ரூம் எடுத்துட்டா சந்தேகமா இருக்கு எனக்கு. ஓகே, டேக் பவுல். சிக்கன் பிராத், இது ஸ்பைசி பிராத்தா? சிக்கன் பிராத். ஓகே, ரீஃபில் அவுட்டா? கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். ஓகே, சிக்கன் பிராத் ரீஃபில் ஆயிடுச்சு. நூடுல்ஸ் 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 குக் பண்ணுமா? சரிங்க, எப்படி குக் பண்ணுது? இது எப்படி கீழே போத்து? ஐயோ, நம்ம என்ன பண்ணலாம், டாப்பிங்ஸ் ஆட் பண்ண முன்னாடி நம்மளோட நூடுல்ஸை வேக வச்சுக்கணும். அப்போதான் நம்மளோட நூடுல்ஸ் குக் பண்ணி போட்டாதான் நல்லா இருக்கும். இல்லைன்னா காடி துப்பிடுவாங்க கஸ்டமர். ஓகேவா? இதுல மட்டும் நான் வரேன், அடுத்த பார்ட் வந்து கன்ஃபார்ம் வருவாங்க. ஏன் என்றால் இது வந்து ஒரு ரோப்ளாக்ஸ்ல ஒரு ஆரோக்கியம் தான். இதுக்கு நான் வாய்ஸ் மாத்தி 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 குத்து சாவத்தோட இப்படி குத்தலாம். ஓகே, டாப்பிங்ஸ் வந்து அவன் எக்கு கேட்டான். ஓகே, வந்து ஜாயின் பண்ணிக்க சொன்னான், ஆனா நான் ஜாயின் பண்ணிக்கல. ஓகே, 2 வாட்டி தான் அப்லோட் பண்ண, ஒரு வாட்டி தான் அப்லோட் பண்ண முடியுமா? கிவ் தேம். என்ன சுத்தி ஒரு ஸ்டார் பறந்த கூடுங்க, நல்லாவே இல்லாம எதுவும் ஒரு வாண்டியா தமிழ் பண்ண. யூஎஸ் அண்டார்டிகா 88 பார்ட் 1 பார்ட் 2 பார்க்காதுன்னா மறுபடியும் சொல்றேன், சொன்னா இல்லைன்னு தெரியல. இப்ப அங்க லைட் ஆஃப் வச்சுட்டேன். ஆனா கேம் விளையாடுமோ நான் கவனில, வாய்ஸ் ரெக்கார்ட்ல கொஞ்சம் கவனிச்சிருக்கேன், ஏதோ நடந்திருக்கு. ஆனா கவனிக்கல. கேம் விளையாடுமோ கவனிலையே, சந்தோஷம் இல்ல கத்தி வச்சு ஓட்டிருப்பேன். ஓகே, லவ் பேர்ட் சவுண்ட் கே நார்மலா வந்து கழுத்து இப்படி திருப்பினாக்கா பயந்துக்க மாட்டேன். அவன் மூஞ்சே இல்ல, கண்ணு மூக்கு வாய் எதுவுமே இல்ல, ஒரு மூக்கு இந்த வச்சு நான் பயந்துருக்க மாட்டேன். ஓகே
சத்தியமா சொல்றேன், நான் சும்மா இல்ல, எனக்கு பக்கு பக்குன்னு இருந்துச்சு. ஏன்னா அவன் இவன் ஒருத்த பாருங்க, விண்டோ தர விண்டோ ஏன் 3 உரிமை இருக்கு உனக்கு, ஏன்னா நான் பேச இல்லை அப்படின்னு சொல்றான். எல்லாரும் நானாச்சு கடுவு மட்டும்தான் முன்னேன், மற்றவங்களாம் இருந்தா தெரிச்சு ஓடிருப்பாங்க. ஏன்னா நானே தெரிச்சு ஓடிருப்பேன். ஏன்னா நீ எதிர்க்கு நிக்கிறடா, இதுல இருந்து குச்சி நான் வெளியே போட்டேன், வெளியே வந்தாலும் என்னை பிடிச்சிருவேன் நீ. ஓகே விட்டு சொல்றான். சிக்கன் பிராத்தும் சிக்கன் சைஸும் வேணுமா? ஓகே. அண்ட் அவன் வாட்டரா வாட்டர் வேணா வீட்டில் போய் குடிப்போ அப்படின்னு கேட்பேன். ஓகே காசு எடுத்துப்போம். கடையை க்ளோஸ் பண்ணேன்னு தெரியாமல் க்ளோஸ் பண்ணிட்டேன். சார் தெரியாமல் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகே நான் கிளம்பிட்டேன், ஒரு மைண்டே போயிட்டேன். ஓகே சிக்கன் ப்ராத் கேட்டேன்னு நினைக்கிறேன், எடுத்துப்போம். சிக்கன் ப்ராத் கேட்டான், எடுத்துப்போம். டேக் பவுல். ஓகே அதுக்கப்புறம் வந்து நூடுல்ஸ் கேட்டானா, நூடுல்ஸ் குக் பண்ணுமா? இருக்குது நூடுல்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து சிக்கன் ஸ்லைஸு இல்லை சிக்கன் ஸ்லைஸ் கேட்டான். அதுக்கப்புறம் அதுதான் முடிஞ்சா எடுத்துக்கோ. எதுக்குடா பால் தானே கேட்டேன், சிக்கன் ஸ்லைஸ் தானே கேட்டான் இவன். வேற ஏதாவது டாப்பிங்ஸ், வேற ஏதாவது ஸ்பைசி ப்ரோட்டீன் கேட்டானா? எனக்கு டென்ஷன் எடுத்துறாங்களே. ஓகே இருங்க, இப்போ என்ன பண்ணிட்ட குப்பைத்தொல்ல போட்டோம் வியூவர்ஸ், ஒரு சாப்பாடை வேஸ்ட் பண்ணுறோம் வியூவர்ஸ், இது ரொம்ப வருத்தம். ஓகே அது நான் சொல்கிறேன். சிக்கன் மறுபடியும் சிக்கன் ப்ராத் தான் கேட்டிருக்கான், ஆனால் சிக்கன் ப்ராத்துக்கு வேலைட் பண்ணிப்போம். ஓகே சிக்கன் ப்ராத் ஃபுல்லாக டோட்டல் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து சிக்கன் ப்ராத் கூட கொடுப்பான் அவன். நூடுல்ஸ் இருக்கா? ஓகே நூடுல்ஸ் காலி, சூப்பர். ஓகே கடைசி நூடுல்ஸ். ஓகே ராமன் பவுல் கச்சிருக்கு. அதுக்கப்புறம் வந்து வேற எதுவும் கேட்கல. எனக்கு நீ இதெல்லாம் கேட்ட, வேற என்னடா கேட்டேன் என்கிட்ட? ஓகே வேற எதுவும் கேட்கலன்னு நினைக்கிறேன். இப்போ நூடுல்ஸ் குக் பண்ணோம். ஐயோ என்ன கேட்டேன்னு தெரியலையே, ஒன்றும் புரியல. வாங்க மறுபடியும் சிக்கன் ப்ராத்தை ஃபுல் பண்ணணும். எத்தனை கிட்டத்தட்ட 2 நூடுல்ஸ் வேஸ்ட் பண்ண நம்ம. இந்த மாதிரி யார் வேஸ்ட் பண்ணுறப்பா? ஓகே நான் அந்த இது கொடுங்க சார், பரவாயில்ல இருக்கட்டும் அப்படி கொடுக்குறேன். நான் டாப்பிங்ஸ் ஓகே கமெண்ட்ல என்ன டாப்பிங்ஸ் தெரிஞ்சுச்சுன்னா மறக்காம சொல்லுங்க. இன்வென்ட்ரி அண்ட் ஓகே இன்வென்ட்ரி புரியல. ஓ இன்வென்ட்ரியில் இருக்கு, இதெல்லாம் எடுங்கடா, எடுக்கவே முடியல. ஓகே ஐயோ ஓகே இன்வென்ட்ரியில் இருக்கு போலக்கு, அதனால தான் பைண்டே போயிட்டான். ஏன்னா இன்வென்ட்ரியில் என்ன எடுக்க முடியல அப்படி பார்த்தேன். ஓகே இன்வென்ட்ரியில் ஃபுல்லாக ஆயிடுச்சான், அதனால எடுக்க முடியாதான். ஓகே இது வந்து இதே மறுபடியும் சார் உங்களுக்கு எந்த டாபிக்ஸ் வேணுமா? இல்லை எல்லா டிப்ஸ் ஷேர் பண்ண முடியும் சார். மீனு எங்கே இருக்கு? மீனு எங்கே இருக்க? ஓகே நானும் மீன் தேடுறேன் கிடைக்க மாட்டேங்குது. இது மீனுவா? இல்லை இது மீனும் இல்லை, ராமன் இன்ஸ்டிடியூஷன் மீனோ, இது மீனுவா இருக்கும் சார். சத்தியமா தெரியல சார், ஃப்ரீயா சொல்லுங்க சார். ஓகே எல்லா டாபிக்ஸும் ஆட் பண்ணலாம். டோஃபோ எக்கு என்ன ஆட் பண்ண தெரியலையே. ரேடியோ தான் சொல்லுவான், கேன் சொல்லுமா? ஐயோ எனக்கு தெரியலையே சார் எனக்கு சொல்லுங்க சார் ப்ளீஸ் சார். ஐயோ சொல்லவும் மாட்டேக்கானே. ஷிஃப்ட் இன்வென்ட்ரி டென்ஷன் அடிங்க டே, பேக்ரவுண்ட் சவுண்ட் அதிகமாக கேட்கும், மன்னிச்சு கொள்ளுங்க, என் கிளி தான் கட்டும். ஓகே கிளிக்கிறது டிஸ்டர்பன்ஸாக இருந்தால் அதோட நான் கிளி பிடிச்சி போட்டுறேன். ஓகே டோஃப் எடுத்துப்போம், எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டோம். ஓகே சார் எல்லாத்தையும் பீஃப் கேக்கோட ஐட்டம்னா கொடுத்துருக்கேன். பார்த்தீங்களா வியூவர்ஸ்? ஐயோ ஏய் ஒரு ஜம்ஸ்கர்னே இல்லை, ஆனால் விளையாடும் போது ஜம்ஸ்கர் ஆயிடுச்சு. தரக முடியுது பேய்க்கும் சொல்லி வாய மட்டும் பேயதான். தரக்க மூடி பேய் இருக்கான்னு சொல்றதுக்குள்ளேயே கரெக்டா பேய் வந்து நிக்குதான். இது எப்படி? அதுவும் போன வாட்டி வந்தது மூஞ்சுதான் இல்லை, இந்த வாட்டி கழுத்தை இல்லை, தலையே இல்லை. ஐயோ இந்த மாதிரினா ஜம்ஸ்கர் கூத்தா யாரு பயப்படாம இருப்பாங்க? இப்ப அந்த பேய் ஆனா போன வாட்டி ஷவர் மாலையும் அதே மாதிரி பேய் வந்து அந்த நம்ம கறி வச்சுன்னு பாத்தீங்களா அங்க இருந்துச்சு. இப்ப இருக்க பேய் வந்து நம்ம சிக்கன் புரோட்டா நினைக்கிறேன். ஏன் ஸ்பைசி புரோட்டா இருந்தா கரெக்டா மழை தந்து விட்டுன்னு வச்சுக்கீங்களா, காரத்துல ஓடுறக்குன்னு பார்த்து ஒரு கை காணும் இவனுக்கு. தாத்தா ஒரு கை எங்க போச்சு? ஓ இருக்கா, பைடே போயிட்டான். இப்ப என்ன கேக்குறாருன்னா ராமன் ஸ்பைசி புரோட்டா வேணுமோ, டோஃபோ ஆட் பண்ணுமோ, அதை எக்ஸ் ஆட் பண்ணுமோ. எனக்கு போன கஸ்டமர் என்னடா பண்ணேன், எப்படி கட் பண்ண கிடைக்கவே இங்க. ஆனா போன கஸ்டமர் என்ன பண்ணவே இல்லை, கடையை மூட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன். சார் நீங்க பேய் அப்படி சொல்லி க்ளோஸ் பண்ணிட்டேன். ஏன்னா எனக்கு தெரியல, அதனால சேலரி குறைச்சிருக்காங்க நம்மளுக்கு 2 வருஷம். ஓகே ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், நூடுல்ஸை குக் பண்ணிக்கணும். ஓகே நல்ல விஷயம். கொஞ்சம் பேக்ரவுண்ட் சவுண்டு இருக்கிற மாதிரி சவுண்டு கேட்கும், எல்லாமே சவுண்டு கேட்கும், நம்மளுக்கு கேட்குறாங்க. ஓகே நான் பேசுகிற சவுண்டோட இடிக்கிற சவுண்டு அதிகமாக கேட்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஸ்பைசி தத்தாச்சு. அதுக்கப்புறம் என்ன கேட்டாங்கன்னா நூடுல்ஸ் கேட்டாங்க. அதுக்கப்புறம் நூடுல்ஸ் ஆட் பண்ணேன், டோஃபோ ஆட் பண்ணோம். இப்போ தான் இதுக்கு ஸ்டாக் ஆயிருக்கா நூடுல்ஸ்.
ஓகே, அடுத்தது நம்ம அண்டார்டிகா மார்க்கம் பாட்டுங்க. வியூவர்ஸ் ஒன்றும் போக மாட்டேங்க. நான் வைக்கிற கோல் வியூவர்ஸே போக மாட்டேருக்கு. இது எவ்வளோ வியூவர்ஸ் போகும் தெரியல. எம்மா நான் ஆகும் தெரில. ஓகே, டோஃபோ கேட்டாங்களா? டோஃபோ அப்புறம் எக்கு. கரெக்டா தாங்க? கரெக்டுடா தாங்க. ஓகே, அடுத்த கஷ்டம். ஓகே, இது இருக்க சொல்றாங்க. அன்குக் நூடுல்ஸ். ஆமா, நூடுல்ஸ் காய் தாண்டி பின்னாடி வந்து அப்படி பயமுத்திரமா நூடுல்ஸ் பயந்தே போயிட்டேன். கிளி காத்துற சவுண்டு 4 நிமிஷம் இருக்கு. அப்படிதான் கேட்டேன். ஓகே, எனக்கு எதுவும் இந்த மாதிரியும் ஒரு ஃபீலிங். ஓகே, இப்ப திரும்ப மூடி எதுவும் கண் பாட்டுச்சுன்னா ஓகே கரெக்டா இல்ல. அது என்ன ஆகும் சரி, எலக்ட்ரிசிட்டி எப்போ ஆஃப் பண்ணுவாங்கன்னா இந்த சைட் போக மாட்டேன். அந்த சைட் போய் சுத்தின்னு போய் ஏன் திடீர்னு வந்து தம்பி எங்கப்பா இங்க வந்த பக்கம் அப்படி கேட்டு நான் என்ன பண்றேன், என்னோட புது வழியை கண்டுபிடிச்சிருக்கேன். இது வழியா போயிட்டு போ. ஏன்னு சொல்றேன்னு தெரியுமோ, அந்த சைட் போக்க டிட்டின்னு எட்டு போட்டு தம்பி ஏன்பா இந்த பக்கம் அப்படி பேய் கேச்சுன்னா நம்ம கதறியாச்சும் ஓட்டுருவோம். ஓகேவா? ஏன்னா பயந்து சாப்பிட்டோட நம்ம இப்படிக்கா போயிட்டே மேலு. இப்ப பேய் இப்படி இருக்கோம். தம்பியே ஏன்பா இந்த சைடு வரல அப்படிக்கும் இருக்கும். ஏன்னா இந்த பேய் நம்பவே முடியாதுங்க, மோசமான பேய். ஓகே, என்ன கஸ்டமர் இருக்குமா நேரம் ஊரு? ஓகே, ஒரு கஸ்டமர் வந்துட்டாங்க, ஒரு லேடி கஸ்டமர். இல்ல புரியல. டாட் 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 சொன்னா நாங்க அப்படி டோட் டாட் டாட்டா எடுத்துக்க முடியுமா? டாட் டாட் டாட்டா. ஹலோ. நானும் ஹலோ டாட் டாட் டாட். இல்ல நீங்க சொல்றதுக்கு வெளியவே இருந்துடலாம். மண்ணி மட்டும் குத்துருங்க, நான் நாளைக்கு உங்க சாம்பார் ரெடி பண்ணி குத்துறேன். ராமன் கடை தான் வச்சுக்கோ. ராமன் பண்ணி சொல்லுங்க. வியூவர்ஸ் பேய் எப்படி தெரியுமா? டாட் டாட் டாட். இல்ல மனுஷங்க பேச வச்சு எழுதி வச்சு எடுத்துன்னு வந்துருப்பாங்க. இவரு டாட் 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 டாட்டா என்ன? சரி, அப்படி பேசுனாக்கோ நம்மளோட இதுல இப்பதான் அது கவனிக்கிறேன் வியூவர்ஸ். இல்ல ஃபர்ஸ்டே கவனிச்சிருந்தேன்னா அந்த கஸ்டமர் எம்மாடியோ ஏன்னா எலக்ட்ரிஷன் ஏன்னா இப்பதான் பார்த்தேன். அம்மா எப்படி எட்டி போச்சு தெரியுமோ, ஆட்டத்தக்கே இருந்துச்சு. ஓகே, டேக் த மணி. ஓகே, கொஞ்சம் சவுண்ட் குறைஞ்சிருக்கு. சிக்கன் பிராத்தும் எக்குமா? ஓகே, சிக்கன் பிராத் எடுத்துக்கணும். ஸ்பைசி பிராத் சிக்கன் பிராத்தா என்னையா குழப்பிச்சது? ஓகே, சிக்கன் பிராத். அடுத்த பார்ட் மேபி ஆர்ஆர் கேம் தானே வரும். ஆர்ஆர் கேம் தான் சொல்லுவேன். அண்டார்டிகா 88 பார்ட் 3க்கு வர வாய்ப்பு. பார்ட் 2 தான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். நீங்க பார்ட் 1 பார்ட் 2 பாருங்க ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். எனக்கு கேட்குறேன். முடிஞ்சா இதுல லிங்க் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன்ல. ஓகே, நான் கேட்டான் எக்ஸ் கேட்டான். ஓகே, எக்ஸ் ஆட் பண்ணிப்போம். ஓகே, இவர்கிட்ட போய் நம்ம எப்பயும் போல குத்துருவோம் கறிய. ஐயோ இவன் பேரு பில்டப்பு. அந்த குட்டி குட்டியா இது பறக்கும் பாத்தீங்களா? அது பறக்கும் போது இப்ப சொல்லுங்க நல்லா இல்ல மாதிரி தோணுது. ஓகே, டிலேஷஸ் தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கான். தேங்க்யூ. ஓகே, எதுவும் நடக்கல, சந்தோஷம். விஐபி கஸ்டமர் வந்தா ஒரு 50,000 பஸ் கேட்பேன், நல்லா இருக்கும். என்ன இது கிளிஜா வர மாதிரி? ஓகே, நம்ம போயிட்டு லைக் பண்ணுவோம். இந்த கஸ்டமர் வரல, சந்தோஷம். போயிட்டு ஊருக்கு கிளம்புவோம். நைட் ஷிஃப்ட் முடிஞ்சிச்சு. சந்தோம். விவர்ஸ் பாத்தீங்களா பேய என்ன இவ்வளவு ஹைட்டா இருக்கு பேய் அக்கா? ஐயோ பூட்ஸ் இருக்கே. ஐயோ நான் கொஞ்சம் தெரியல ரூல்ஸ்ல இந்த மாதிரி பேய் இருக்கான். எனக்கு கிட்டும் வந்து சிக்கன் வேணும். பாப்பா க்ளோஸ் பண்ணு. அப்போ கூட சவுண்ட் நிக்க மாட்டிருக்கே. ஓகே, இந்த மாதிரி டால் கிரீப்பி அந்த மாதிரி ஒன்று வந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணுன்னா அனாமலி கண்ட்ரோல்ஸ் யூனிட்டுக்கு ஃபோன் பண்ணிடுமா. இது என்ன ஐசிசி மாதிரி அனாமலி கண்ட்ரோல் இதுக்கு போன் பண்ணோம். ஐசிசி வேற சார் ஐசிசி சாரி. திடீர்னு ஒரு செகண்ட் ஃப்ளூல வந்துச்சு. ஓகே, அதுக்கு என் சேனல் பிளான் பண்ணிட்டு போறீங்க. ஓகே, அந்த போலீஸ் என்ன ஃபோன் பண்ணி அண்ணாமலையான கண்ட்ரோல் அந்த கோஸ்ட் கண்ட்ரோல் பண்ணுறீங்களா? பிசமா பஃபியா அந்த கேம் மாதிரி. ஆனால் இது வந்து அண்ணாமலை கண்ட்ரோல் யூனிட் தானே. ஏசியூ. ஓகே, இந்த creepy-ஆன tall-ஆன woman. ஓகே, அவங்க என்ன சொல்றாங்கன்னா ப்ளீஸ் ஸ்டே இன்சைட், டு நாட் என்டர் அனாமலிஸ் ஒர்க்கிங் அப் டு. புரியல. அனாமலை அவங்க பூச்சின்னு போயிடுறாங்களாம். இல்ல அனாமலையை பூச்சி. ஓகே, அனாமலை சரி செட்டாங்களா? சந்தோஷம். ஆமா, இப்போ ஒரு திடீர்னு ஒரு சப்ஜெக்ட் கேட்டு நாங்க அனாமலையை கிளியர் பண்ணிட்டோம் தேங்க்யூ அப்படின்னு சொல்லிருக்கோம். அனாமலைக்கு ஃபோன் பண்ணனால தேங்க்யூ. ரெஸ்பான்சிபிலிட்டி காலிங் அனாமலை கண்ட்ரோல் யூனிட். சாரி ஐசிசி, தெரியாம சொல்லிட்டேன். அந்த ஏசியூ படிக்குமா ஐசிசி தான் நடப்பு இருந்துச்சு. என்ன கொண்டாந்து பார்த்தேன். சாரி. தம்பி ராமன் கிடையாதுப்பா. இதோட நான் வீடியோ முடிக்க போறேன். நீ ராமன் கிட்ட வேஸ்டா உன்னோட கடைசி நான் வைக்க முடியாது. இதோட இந்த வீடியோ முடிகிறது. பாய்.